ஹலோ வியூவர்ஸ், இன்னிக்கு நாம டாவின்சியின் முடிக்கப்படாத ஓவியங்கள் சிலவற்றை பார்க்கலாம். லியோனார்டோ டாவின்சி ஒரு புகழ்பெற்ற கலைஞராக இருந்தார். அவர் 20க்கும் குறைவான ஓவியங்களை மட்டுமே உருவாக்கினார். அவற்றில் பல முடிக்கப்படாமல் இருந்தன. அவரது சில ஓவியங்கள் மற்றும் படைப்புகள் காலப்போக்கில் தொலைந்து போயின. லியோனார்டோ டாவின்சியால் முழுமையடையாமல் விடப்பட்ட ஓவியங்களில் சிலவற்றை பார்க்கலாம். போர்ட்ரேட் ஆஃப் அ மியூசிஷியன் சி 1483 முதல் 1487 வரை. இந்த ஓவியத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். ஏனென்றால் இத்தாலி கலைஞர் டாவின்சியால் வரையப்பட்ட ஒரே ஆண் உருவப்படம். அவர் மிலனில் இந்த உருவப்படத்தை வரைவதற்கு எண்ணெய் மற்றும் டெம்பராவை பயன்படுத்தி ஒரு சிறிய வால்நட் மரப்பலகையில் அதை வரைந்தார். நீங்கள் அதை அவரது மற்ற படைப்புகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் லியோனார்டோவுக்கு பொருந்தாத கூர்மையான நிழல்கள் மற்றும் சீரற்ற அடுக்குகளை நீங்கள் கவனிக்கலாம். செயின்ட் ஜெரோம் இன் த வில்டர்னஸ் சி 1480 முதல் 1490 வரை. டாவின்சியின் மரணத்திற்கு பிறகு அவரது மற்றொரு படைப்பான செயின்ட் ஜெரோம் இன் தி வைல்டர்னஸ் 5 துண்டுகளாக வெட்டப்பட்டது. இது 19ஆம் நூற்றாண்டின் கலை சேகரிப்பாளர் கார்டினல் ஃபிஷ் என்பவரால் அதன் அசல் வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவர் நெப்போலியன் போனபார்ட்டின் மாமா ஆவார். இது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், பாவமன்னிப்பு வழங்குபவர் மற்றும் இறையியலாளர் செயின்ட் ஜெரோமை சித்தரிக்கிறது. அடோரேஷன் ஆஃப் த மேகி 1481. அடோரேஷன் ஆஃப் தி மேகி என்பது ஓவியர் டாவின்சி மிலனுக்குச் சென்றதால் விட்டுச்சென்ற முடிக்கப்படாத ஓவியங்களில் ஒன்றாகும். கலைப்படைப்பின் காட்சியில் கன்னி மேரி மற்றும் குழந்தை இயேசு ஆகியோர் ஆச்சரியப்பட்ட உருவங்களால் சூழப்பட்டுள்ளனர். ஓவியத்தின் வலது பக்கத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இளம் டாவின்சியின் சுய உருவப்படத்தை காண்பீர்கள். மோனா லீசா 1503 முதல் 1506 வரை. மேலோட்டமாக பார்த்தால் மோனாலிசா ஒரு முழுமையடையாத ஓவியம் போல் தெரியவில்லை, ஆனால் அது உண்மையல்ல. அவர் 1503 முதல் 1504 வரையில் உருவப்படத்தை வரையத் தொடங்கினார், மேலும் அதன் பெரும்பகுதியை 1506 வரை வரைந்தார். இருப்பினும் லியோனார்டோ தனது சொந்த தவறுகளை சரிசெய்து படத்தை செம்மைப்படுத்துவதை நிறுத்தவில்லை. 1517இல் அவரது வலது கை செயலிழந்தது. இது லா ஜியோகோண்டா முடிக்கப்படாத ஓவியங்களின் பட்டியலில் ஏன் சேர்ந்தது என்பதை விளக்குகிறது. லஸ் கேபக்லியாட்டா சி 1506 முதல் 1508 வரை. லாஸ் காபிகிலியாட்டா பற்றி நிரூபிக்கப்பட்ட தகவல்கள் மிகக் குறைவு. சிலர் இது செயின்ட் அன்னேவின் முழுமையடையாத படம் என்று கூறுகிறார்கள், மற்றவர்கள் லியோனார்டோ இதை வேண்டுமென்றே முடிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஓவியரின் உண்மையான நோக்கம் தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.